திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருகிற 10ஆம் தேதி ஸ்வர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. இதற்காக பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன்கள் நாளை முதல் வழங்கப்படுகிறது. இந்த டோக்கன்களை வாங்க இன்றே பக்தர்கள் பெரும் கூட்டமாக காத்திருக்கிறார்கள். செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். டோக்கன் வாங்க இன்றே காத்திருக்கிறார்கள் பக்தர்கள், விவரங்களை சொல்லுங்க. நாளை முதல் 10ஆம் தேதி இந்த 9 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி நடைபெற உள்ளது. முக்கியமாக தேவஸ்தானம் நாளை முதல் டோக்கன் கொடுப்பதாக அறிவித்துள்ள நிலையில் திருப்பதியில் 9 இடங்களில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று காலை முதலே பக்தர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் முக்கிய மாநிலங்களிலிருந்து வந்து பக்தர்கள் காலை முதல் பக்தர்கள் மத்தியிலும் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது 9 இடங்களில் பக்தர்களுக்கான இலவச டோக்கன்கள் வழங்கப்படுகிறது. அதுக்கான காலை முதலே பக்தர்கள் காத்திருக்கும் நிலை உள்ளது. தற்போது இந்த கூட்டத்தின் நெரிசலானது ஆங்காங்கே காணப்படுகிறது. முக்கியமாக பஸ் ஸ்டாண்ட் எதிரே உள்ள ஸ்ரீதேவி காம்ப்ளெக்ஸ், அதே போல் ரயில்வே நிலையம் அருகே உள்ள பல்வேறு இடங்களில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். நாளை முதல் சொர்க்கவாசல் திறக்கும் நிலையில் நாளை காலை 5 மணிக்கு இந்த டோக்கன்கள் கொடுப்பதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ள நிலையில் தற்போது கூட்ட நெரிசலானது ஆங்காங்கே காணப்படுகிறது. இதுக்கு கட்டுப்படுத்தும் நிலையிலாக போலீசார் அந்த பாதுகாப்பு நிலையில் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆங்காங்கே நெரிசலானது காணப்படுகிறது. நாளை முதல் காலை 5 மணி முதல் டோக்கன்கள், இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது.